இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாங்கள் பயப்படுகிறவர்களாக இருப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயப்பட்டு கொண்டு, பெரிய பெரிய விஷயங்களுக்கும் பயப்பட்டு கொண்டு, எதிர்காலத்தை குறித்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நாங்கள் பயப்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால், நாங்கள் தேவனை தேடும் பொழுது அப்படிப்பட்ட எல்லா பயத்துக்குமே தேவன் எங்களை நீங்களாக்கி விடுவார். வேதாகமத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதீர்கள், திடமனதோடு இருங்கள் என்று. உண்மையில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. தேவன் அனுமதிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. ஆகையால நாங்கள் என்ன வந்தாலுமே தேவனோடு கூட எதிர்த்து நிற்க பழகி கொள்ள வேண்டும். அந்த பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது ராஜா சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்குமே என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ அல்லது நினைத்தோ பயந்து கொண்டிருப்போமாக இருந்தால், இந்த நிமிஷம் நாங்கள் தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்துல எங்களுக்கு பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுவார். நாங்கள் வெளிப்படுத்தலை வாசிப்போமாக இருந்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுகிறவர்களை தேவன் எங்கே வைக்கிறார் என்று. ஆகையால பயப்படாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாங்கள் பயப்படக்கூடாது. ஏதாகிலும் ஒரு பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில வருமாக இருந்தால் அந்த காரியத்துக்கும் நாங்கள் பயப்படக்கூடாது. ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் என்று சொல்லி அதற்கும் நாங்கள் பயப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தேவனோடு கூட தேவனை தேடும் பொழுது எல்லா பயத்திலிருந்தும் தேவனங்களை நீங்களாக்கி விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகையால பயப்படாமல் தேவனை தேடுகிறவர்களா இருப்போம். Have a hopeful day.